ஜென் கதைகள் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு ஜென் ஃபக்கீர் சுகமா படுத்திருந்தார், தன்னோட குடிசையில படுத்திருந்தார். அதுக்கு கூரை இல்ல, அப்படியே அவர் பாட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சுவர் மட்டுமே இருக்கு, சுவர் மட்டும், அதாவது வாசல் கூட இல்ல, அதைத்தான் அவர் வீடுன்னு சொல்றாரு. அங்க படுத்திருக்கிறாரு, மேல நிலா இருக்கு, நிலாவை அப்படியே பாட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு துரதிருஷ்டசாலி திருடன், அப்படிப்பட்ட வீட்டுல நுழையிறவன் துரதிருஷ்டசாலியா தான் இருப்பான். அவன் உள்ள வந்துட்டான், அவன் தேடுறான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ அவன் முழுக்கவே டெஸ்பரேட். இவர் அவனை பாட்டுக்கிட்டும் இருக்காரு. ஆனாலும் அவன் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கான். அங்க ஒரு டின் ஷீட் கிடந்தது, அதை எடுத்து சத்தம் போட்டான். செருப்பை எடுத்து பார்த்தான். அது ஒரு காலுக்குள்ளது தான், மற்ற காலுக்குள்ளது இல்ல. இதையும் எடுத்துக்கலாமான்னு யோசிச்சா, அது ஒரு பிஞ்சு போன செருப்பு. அப்போ அவர் சொல்றாரு, விஷ் ஐ குட் கிவ் ஹிம் த மூன். அவன் தேடிக்கிட்டு இருக்கிறது இங்க இல்ல, அதை அவர் எப்போவோ விட்டுட்டு போயிட்டாரு. இங்க இருக்கிறத யாராலையும் அப்படியே கொடுக்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயப்படுவீங்க. நீங்க ரொம்பவே பயப்படுறீங்க அப்படின்னா நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல உன்கிட்ட இருக்கிற அந்த பொருளை நான் தட்டி பறிச்சுக்குவேன்னு சொல்லி உங்க கையை யாராவது முறுக்கிடுறதை விட கெட்ட விஷயம் வேற இல்ல. என்னுடைய பொருளை உங்களால தட்டி பறிச்சுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த பொருள் தனது உரிமையாளரை மாட்டிக்கிட்டும் கூட நிலைத்திருக்க முடியற மாதிரியான ஒரு பொருள். அப்பதானே உங்களால் அதை பறிச்சுக்க முடியும் இல்லையா? உங்களை விட்டு போனாலும் நிலைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் பிடிக்காதீங்க. அதுக்கு அர்த்தம் அந்த பொருள் உங்களுடையதே இல்லை. அப்புறம் அதை சேர்த்து பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்பிக்கை துரோகியோட வைக்கிற காதல்ல என்ன நடக்குமோ அந்த நிலைமை தான் உங்களுக்கும் நடக்கும். என்ன நடக்கும்? பயம் இருக்கும்.